உலகமெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து நல்லது நடக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நிகழ்ச்சியில். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐப்பசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்கு ஐப்பசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி அந்த பெருங்கடலில் அவன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள், இயற்கையின் சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை என்று மிகப்பெரிய சோதனைகள் அந்த பயணத்தில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிகள், அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியது, தோல்வி அடைவது என்பதெல்லாம் பிரபஞ்சத்தின் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சாஸ்திரத்தின்படி, பிரபஞ்ச சக்தியின்படி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார். அந்த பிரபஞ்ச சக்தியின் கிரகங்களின் வலிமை குறைந்துவிட்டால் தோல்வி அடைகிறார். ஆக புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிகள், தோல்விகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் நான் தான் என்னுடைய திறமையில் தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லக்கூடியது தவறு. எல்லாமே பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் ஏற்படுகின்றது. பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அனைத்து சக்திகளுமே ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவனுக்கு சாதகமாக இல்லை என்றால், நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன், இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கேன், எனக்கு எதுவுமே அடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஒருத்தர் போய் ஜாதகத்தை பார்த்தா அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஐயா, உங்களை ஏதோ கடைசியா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஒருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் ஒருத்தர் இருக்குன்றாரு, செவ்வாய் தோஷம் இன்னொருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எதை நம்புறதுன்னே தெரியலைங்க. இப்படிப்பட்ட குழப்பத்துல வந்திருக்கோம். ஆக எத்தனை தோஷமும் இருந்துட்டு போது, நடக்க வேண்டிய நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். தோஷம் இருந்துட்டு போகுது, செவ்வாய் தோஷம் இருந்துட்டு போகுது, சர்ப்ப தோஷம் இருந்துட்டு போகுது, கலசர தோஷம் இருந்துட்டு போகுது. எது எப்ப நடக்கும் என்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன் நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து சலுத்து போய் ரொம்ப வெந்து நொந்து போய் உட்கார்ந்துருக்கும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. சொன்னது நடக்கலைன்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கல, ஜோசியம் நான் தப்பா இருக்கு. இதுதாங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சக்தியை இந்த நவ கிரகங்களினால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நவ கிரகத்தின் மூலமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகளை, கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷங்களே, ஐயா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7 வருஷம் போனது. ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் இருக்கின்றாரு, ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் என்றாரு, ஒருத்தர் ஒவ்வொன்று சொல்றாங்க. நாங்கள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். பையனுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது.
அப்ப ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல காலத்துல கல்யாணம் முடியணும், இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்குங்கய்யா. ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனையா ஒரு முறை அப்படி ஜாதகத்தை தூக்கி உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நடக்கலையோ ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கி ஆச்சுன இது இந்த காலத்துல நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி நடக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா சொல்லிட்டேன். ஒன்னும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியத்தை பார்க்கணும். ஆக அதே போல ஒரு பரிகாரம் என்ற பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான பரிகாரம் ஒன்று உண்டு. அதை முறைப்படி ராகு திசை நடக்கும்போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. அதே போல சனி திசை நடக்கும்போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்படி தப்பா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கல. எந்த ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான முறையில் சரியான பரிகாரத்தை சரியானபடி நிவர்த்தி செய்தால் நடக்காத காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆக நல்ல கவனிங்க. நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கல, கண்டிப்பா ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க, கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இப்ப ஐப்பசி 1 முதல் ஐப்பசி 29 வரை இருக்கக்கூடிய ஐப்பசி மாதம். மேலும் இந்த ஐப்பசி மாதம் தீமைகள் அழிந்து, உலகமெங்கும் தீமைகள் எல்லாம் அழிந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள் நடந்து தீபாவளியாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் தான். தீமைகள் அழிந்து தீபாவளி கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த மாதம். அனைத்து தீய சக்திகளும் அழிக்கப்படுகின்ற ஒரு மாதம். அதைத்தான் தீபாவளியாக கொண்டாடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைகிறது. மேலும் அந்த அன்றைய தினம், தீபாவளி அன்றைய தினம் ஒரு லட்சுமி பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பூஜை வழிபாடு. தீபாவளியை கொண்டாடுவது மட்டும் முக்கிய நோக்கம் இல்ல, ஒரு குபேர பூஜை, லட்சுமி பூஜை அன்று செய்யும் பொழுது குடும்பத்தில் செல்வங்கள் விருத்தி அடையும். சரி, இன்னைக்கு ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாத பலன்கள் கும்பராசிக்கு கிரக அமைப்புகள், கும்பராசியுடைய ஐப்பசி மாத கிரக அமைப்புகளை பார்ப்போம். கும்பராசியில் சனி, கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, கும்பராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு, கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது, கும்பராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன், கும்பராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன். இது ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம் அப்படின்றது சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதம் இருக்கிறார். சித்திரை மாதம் மேச ராசியில இருக்கிறார். சித்திரை மாசம் மேச ராசியில இருப்பார். வைகாசி மாசம் ரிஷப ராசியில இருப்பார். ஆனி மாசம் மிதுன ராசியில இருப்பார். ஆடி மாசம் கடக ராசியில இருப்பார். ஆவணி மாசம் சிம்ம ராசியில இருப்பார் சூரியன். புரட்டாசி மாசம் கன்னி ராசியில இருப்பார். ஐப்பசி மாசம் துலா ராசியில இருப்பார். அப்படிப்பட்ட சூரியன் இருக்கக்கூடிய மாதத்தினுடைய பலன்களை தான் நம்ம இப்ப கும்பராசிக்கு இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். அப்ப கும்பராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இந்த ஐப்பசி மாசம் நிச்சயமா உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வரும் பொழுது சூரியனிட முதல் மாற்றம் கும்பராசிக்கு, ஒரு அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பராசிக்கு அரசாங்கத்தால் மிகப்பெரிய பதவி கிடைப்பதும், அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுவதும், பூமிகளால், வியாபாரத்தால், சொத்துக்களால் ஒரு சிறந்த முன்னேற்றம் அடைவதும், செய்த தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவது, பார்க்கிற உத்தியோகத்தில் உயர்வு பெறுவது, நல்ல மனிதர்களின் ஆதரவு பெற்று ஒரு சிறந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பது, அதாவது ஒரு முக்கியமான மனிதர்களை சந்தித்து ஒரு மிகப்பெரிய வியாபார ரீதியாக, ஒரு உத்தியோக ரீதியாக சந்தித்து அந்த காரியங்களாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நல்ல பேச்சுவார்த்தையில் சிறப்பாக முடிக்கலாம். தொழில் அபிவிருத்தி பண்ணலாம். ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு தனியார் நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு தனியார் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய யுக்தியை கையாளலாம். ஆக இப்படிப்பட்ட வியாபாரம் சம்பந்தமாகவும், உத்தியோக சம்பந்தமாகவும், வருமானம் சம்பந்தமாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைய பாக்கியஸ்தானத்தில் சூரியன் வாழ்கிறார்.
ஏன்னா நல்ல ஒரு உயர்ந்த மனிதர்களை சந்தித்து வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில் சூரியனுடைய மாற்றம் மிகப்பெரிய மாற்றம். அடுத்து ஒரு 3 மாற்றம், கிரக மாற்றங்களுக்கு. அது முதல்ல ஐப்பசி 6ஆம் தேதி. இந்த ஐப்பசி 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது கும்பராசிக்கு 3-10க்குரிய செவ்வாய் நீச வர்க்கோத்தமம் அடைகிற 6ஆம் இடத்தில். 6ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி நீச வர்க்கோத்தமம் அடையும் பொழுது உச்ச பலனை செய்யும். ஆக ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு தொழிலாளர்கள் நிறைய தொழிலாளர்களை வைத்து சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீச வர்க்கோத்தமம் உச்ச பலனை செய்யும். அதே நேரம் உங்கள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய வெற்றியை அந்த தொழிலாளர்கள் கொடுத்த ஆதரவால் உங்கள் தொழில் வருமான முன்னேற்றங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க செய்கின்ற தொழில்களில் சரியான தொழிலாளர்கள் கிடைக்காம, வேலையாட்கள் கிடைக்காம சிரமப்படுகின்ற ஒரு காலம்லாம் போய் நல்ல வேலைக்கு ஆள் கிடைச்சு நல்ல தொழிலாளர்களால் உங்கள் தொழில் முன்னேற்றம் சிறந்த முன்னேற்ற காலமாக அமையும். வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் விருத்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஐப்பசி 8ஆம் தேதி. இந்த ஐப்பசி 8ஆம் தேதி புதன், அதாவது உங்களுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 5-8க்குரிய புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்ப 5ஆம் இடம் எந்த ஒரு 5ஆம் அதிபதி போய் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல எந்த தோஷம் வந்தாலும் நீங்களும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அதே மாதிரி 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானம். இந்த கிரகங்கள் எந்த இடத்துல போய் யாரோடு சேர்ந்து இருந்தாலும், எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தோஷத்தை நீக்கிவிடும். அப்ப இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நீங்க செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளிட செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, சிறந்த முன்னேற்றத்தை அடையும். அதே நேரம் பிள்ளைகளுடைய நல்ல படிப்பு, அவங்க என்ன படிக்க நினைக்கிறான் அந்த படிப்புக்கேற்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அவங்களுடைய தொழில்களும் வேலை வாய்ப்பு தொழில்களும் சம்பந்தப்பட்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது உங்களுடைய தொழிலும் சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். செய்கின்ற முதலீடு நல்ல வருமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக ஏற்படும். அதுல மாற்றம் இல்லை. இது 2வது மாற்றம், ஐப்பசி 8. அடுத்து ஐப்பசி 22. இந்த ஐப்பசி 22ல் சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, பரிவர்த்தனை யோகம் இதுக்கு பேரு. அதாவது உங்களுக்கு கும்பராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் வீட்டில், அதாவது ரிஷப ராசியில சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு அதாவது குருவின் வீட்டில், அதாவது தனுசு ராசியில குருவின் வீட்டில் வந்துடுறார். இதுக்கு பேர் பரிவர்த்தனை யோகம் சொல்லக்கூடியது. இந்த பரிவர்த்தனை யோகத்தால் தொழில், வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள் என்று எதிர்பாராத அளவுக்கு லாட்டரி யோகம் போல் காசு பணம் கொட்டக்கூடிய யோகத்தை கொடுத்தும் பரிவர்த்தனை. அப்படிப்பட்ட பரிவர்த்தனை யோகம். அதாவது எப்பவுமே ஒரு ஜாதகத்துல மிகப்பெரிய சக்தி கொண்ட 2 தூண்கள் என்று சொல்லி, தூண்கள் தங்க தூண்கள் சொல்ல அவங்கள. உண்மையிலேங்க சுக்கிரன் வலிமையா இருந்தால் தங்க தொழில் செய்வாங்க, குரு வலிமையா இருந்தால் தங்க தொழில் செய்வாங்க. பொன் பொருள் தொழில், ஆடை ஆபரணம், பொன் பொருள் தங்கம் வைரம் பொண்ணு நகை அத்தனையும் தொழில்களை வேறுபடுத்தக்கூடியவர் இந்த சுக்கிரனும் குரு 2 பேர். 2 கிரகங்கள் வெவ்வேறு வழிகளில் அதாவது 2 பேரும் ஒன்று சேர்ந்து சேரக்கூடாது. 2 பேர் தனித்தனியாகத்தான் சேர்ந்து அந்த அதற்கு பரிவர்த்தனை யோகம். இது ஒரு இடத்துல இருக்கு, அது ஒரு இடத்துல இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பரிவர்த்தனை யோகம் என்பது சிறந்த யோகத்தை கொடுக்கும். இப்ப எனக்கு எதுவும் தெரியாது,
நான் அந்த இடத்துக்குள்ள வரமாட்டேன், எனக்கு இந்த வேலை முடியணும், உனக்கு வாங்கிக்க போ. செஞ்சு முடித்து காசு ஏகப்பட்ட காசு வாங்கிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? பரிவர்த்தனை யோகம் என்பது எதிர்பாராத தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தி காசு குணத்தை கொட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் கும்பராசிக்கு கொட்டி தருகின்ற ஒரு கும்பராசியாக இந்த ஐப்பசி மாதம் அமைகிறது. இதுல ஏதாவது நடக்கல, வேதனைப்பட்டீங்கன்னா அது நடக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்துட்டங்க, எங்களுக்கு என்னத்த ஜாதகத்து என் நம்பிக்கையே இல்லாம போச்சு அப்படின்ற வேதனைகள் ஏதாவது இருந்தா அதுக்கு காரணம் இதுதான். ஒரு நல்ல கவனிங்க, முதல்ல ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவது. ஏன்னா பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டதான், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்பாது. அப்புறம் எத்தனையோ இடத்துல அப்படி நடக்கும், இப்படி நடக்குங்க, ஒன்றும் நடக்கல. இது காரணம் என்ன? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதாங்க உண்மை. ஒண்ணு உங்க ஜாதகத்தை பாருங்க, நான் தான் பாருங்க, இதுதான் உண்மை. இதுதான், அதுல மாற்றமே இல்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை, அதாவது கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் வேலை கிடைக்கல, கல்யாணம் முடிய எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருக்கு, ஏன் இந்த பிரச்சனைகள்? குடும்பத்துல ஒரே செய்வினை கோளாறு, குடும்பத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை, கொடுத்த பணம் வரல, அரசாங்க வேலைக்கு பணம் கட்டி அந்த வேலை கிடைக்கல, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க, வரமாட்டேங்குது, காசு பணம் வரமாட்டேங்குது. இதுக்கெல்லாம் எங்கேயோ ஜாதகத்தை பார்த்துட்டோம், பார்த்து நடக்கிறன்ற போது ரொம்ப வேதனை. அதனை அந்த வேதனை வரக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்ன பார்த்து நடக்கின்ற வார்த்தையே வரவே கூடாது. நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது, உள்ளதோ உள்ளபடி, உள்ளதோ உள்ளபடி சொல்லணும். சில பேர் சொல்லும்போது ஐயா என்ன இருக்கு அப்படியே சொல்லிருங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன். சரிங்களா? ஆக உங்கள் பிரச்சனைகளை எதுவாக இருந்தால் பிரம்ம வேத சாஸ்திரத்துப்படி அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.